கோவை விமான நிலையத்தின் பின்புறம் அமைந்துள்ள ஆள் நடமாட்டம் இல்லாத இருட்டு பகுதியில் காருக்குள் அமர்ந்து காதலனுடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவி 3 பேர் கும்பலால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் அம்பலமாகி வருகின்றன. சந்தேகத்திற்கிடமான 3 பேரை சுட்டு பிடித்திருக்கும் நிலையில் மாணவிக்கு நிகழ்த்தப்பட்ட கொடுமை குறித்து காவல் ஆணையர் அளித்த செய்தியாளர் சந்திப்பில் இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை தொடர்பாக ஞாயிறு இரவு 11:20 மணிக்கு அவசர உதவி எண்ணுக்கு புகார் வந்ததாக தெரிவித்தார். இரவு 11:35 மணிக்கு சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் பாதிக்கப்பட்ட மாணவியை தேடியதாகவும் 5 மணி நேரத்திற்கு பின்னர் அதிகாலை 4:30 மணியளவில் பிருந்தாவன் நகர் சுற்றுச்சுவர் அருகே மாணவி மீட்கப்பட்டதாகவும் காவல் ஆணையர் சரவண சுந்தர் விளக்கம் அளித்தார். புகார் அளித்து 5 மணி நேரமாக போலீசார் தேடியதாக தெரிவித்தனர். அந்த 5 மணி நேரம் நடந்தது என்ன என்பது குறித்து பிருந்தாவன் நகர் வாசிகள் மூலம் புதிய தகவல்கள் வெளியாகி உள்ளன. சம்பவம் நடந்த அன்று காருக்குள் இருந்த காதலனை தாக்கி மாணவியை கடத்திச் சென்ற 3 பாலியல் அரக்கர்களும் அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் ஒரு கட்டத்தில் அவர்களது பிடியில் இருந்து தப்பியோடிய அந்த மாணவி பிருந்தாவன் நகருக்குள் புகுந்ததாகவும் கூறப்படுகிறது. அங்குள்ள ஒரு வீட்டில் உதவி கேட்பதற்காக காலிங் பெல்லை அடிக்க முயன்று மோட்டார் சுவிட்சை ஆன் செய்ததாகவும் இதனால் அந்த வீட்டில் உள்ளவர்கள் சப்தம் கேட்டு தாமதமாக விழித்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த வீட்டில் உள்ளவர்கள் வெளியில் வராததால் பக்கத்து வீட்டின் ஜன்னல் கதவை தட்டி மாணவி உதவி கேட்டதாகவும் நள்ளிரவு நேரத்தில் ஜன்னல் அருகே தலைவிரி கோலத்தில் ஒரு உருவம் நிற்பதை கண்ட அந்த வீட்டில் உள்ளவர்கள் யாரோ திருட வந்திருப்பதாக நினைத்து போலீசுக்கு தகவல் தெரிவிக்க அழைத்ததாகவும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதையடுத்து அக்கம் பக்கத்து வீட்டில் இருப்பவர்களுக்கு செல்போன் மூலம் தகவல் தெரிவித்து வெளி விளக்குகளை எரியவிட்டு ஒவ்வொரு குடும்பத்தினராக வெளியே வந்ததாக அப்பகுதிவாசி ஒருவர் தெரிவித்தார். அங்கு ஆடைகள் கிழிந்து அலங்கோலமாக நின்றிருந்த மாணவியை மீட்ட அந்த வீட்டு பெண்கள் மாணவி உடித்துக் கொள்ள லெகின்ஸ் ஒன்றை கொடுத்து உதவி இருக்கிறார்கள். நடந்த விவரத்தை கேட்டபோது முதலில் நாய்கள் தன்னை துரத்தி வந்ததாக கூறிய மாணவி பின்னர் அந்த காலி மைதானத்தில் காதலன் தாக்கப்பட்ட சம்பவத்தை விவரித்துள்ளார். இதையடுத்து அங்கிருந்தவர்கள் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு மாணவிக்கு நேர்ந்த கொடுமை குறித்து தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே 11:35 மணியில் இருந்து இருள் சூழ்ந்த பகுதியில் எதிர் திசையில் மாணவியை தேடிக் கொண்டிருந்த போலீசார் 5 மணி நேரம் கழித்து 4:30 மணியளவில் பிருந்தாவன் நகருக்கு வந்து அந்த மாணவியை மீட்டுச் சென்றனர். மாணவிக்கு KMC மருத்துவமனையில் முதல் உதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மாணவியுடன் காரில் வந்த இளைஞர் தனது காரை எளிதில் எடுத்துச் செல்ல முடியாத வகையில் மேடும் பள்ளமுமான உள்பக்கம் நிறுத்தி இருந்ததால் அந்த 3 பேர் கும்பலிடம் இருந்து எளிதில் தப்பிச் செல்ல இயலவில்லை என்று கூறப்படுகிறது. அந்த பகுதியில் செயல்பட்டு வந்த சட்டவிரோத மதுபாரில் மது வாங்கி அந்த காலி மைதானத்தில் அருந்துவதற்காகவே 3 பேரும் அங்கு வந்திருக்கலாம் என்றும் கார் தனியாக நிற்பதை பார்த்து அங்கு சென்று போதையில் அட்டூழியத்தில் ஈடுபட்டு அத்துமீறியதாகவும் கூறப்படுகிறது. மாணவி அவர்கள் 3 பேரையும் அடையாளம் காட்டும் வரை அவர்களது புகைப்படத்தை மீடியாக்களில் வெளியிட வேண்டாம் என்று காவல் ஆணையர் சரவண சுந்தர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். விக்டிம் இப்போ உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். உங்க மீடியாவுக்கும் ஒரு ரெக்வெஸ்ட், இந்த அக்யூஸ்டோட போட்டோகிராஃப்ஸ் யாரும் பப்ளிஷ் பண்ண வேணாம். ஏன்னா டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட்னு ஒன்று நடத்தணும் ஆஸ் பர் இன்வெஸ்டிகேஷன். அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடில் விக்டிம் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஃபோட்டோகிராஃப்ஸு முதல்ல மீடியாவில் இல்லை பேப்பரில் எதுலையும் வந்துடக்கூடாது. ஸோ அது வெகு சீக்கிரத்தில் அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் நடத்துவோம். நடத்தல இவங்க தான் அக்யூஸ்டுங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ப்ராப்ளம் என்னன்னா, இந்த சம்பவம் நடந்தது 10:40க்கு. அவங்க அந்த கம்ப்ளைனன்ட் நமக்கு 11:20க்கு கால் பண்ணுறாங்க. 100 கால்
100 கால் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு போனது 11:35. நம்ம கண்ட்ரோல் ரூம் லாக் படி கண்ட்ரோல் சென்னைக்கு கால் போகும். சென்னை கால் போயிட்டு நமக்கு வந்துட்டு நம்ம போன நேரம் 11:35. இமிடியேட்டாக நம்ம அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து ஏஆர் போலீஸு, டிசிஸு, அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர்ஸ், எஸ்ஐஸ் எல்லாமே கோம்பிங் பண்ணியிருக்கோம். பட் அவங்க ஒரு சின்னதாக ஒரு செவர் மாதிரி இருந்திருக்கு. அதை தாண்டி போய் அந்த சைடில் இருந்ததுனால அது நம்மளோட விசிபிலிட்டிக்கு வரலை. ஏன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக இருட்டு. பக்கத்தில் இருக்கக்கூடிய சிஐடியும், அடுத்து இந்த சைடில் பிஎஸ்ஜியோட ஆர்ட்ஸ் காலேஜோட பேக்கு, அப்புறம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் பேக்கு, எல்லா இடத்துலையுமே நம்ம போய் தரோவாக கோம்பிங் பண்ணியிருக்கோம். பட் இஷ்யூ என்னென்னா அது ஒரு ரொம்ப வந்து மறைவான ஒரு இருட்டான இடம். ஸோ அதுலேருந்து இவங்க இந்த பொண்ணு இந்த விக்டிம் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இமீடியட்டாக அந்த இடத்துல போலீஸ் இருந்ததுனால தான் இமீடியட்டாக ரெஸ்கியூ பண்ணி நம்ம வந்து கேஎம்சிஹெச்க்கு இனிஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நவ் ஷீ இஸ் அண்டர் ட்ரீட்மெண்ட் அட் அரை நிர்வாணமாகவும் ஆடை இல்லாமல் வந்ததா சொன்னாங்க சார். பொதுமக்கள் அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்குங்க. அது இட்ஸ் என்னங்க வி ஆர் செக்கிங் வித் தி ரெவன்யூ அத்தாரிட்டிஸ். அது சில தனியாரோடதுன்னு சொல்றாங்க. பட் அதில் ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் நடந்துட்டு இருக்கறனால அது கிளியரா வந்து டே மார்க்கெட் பண்ணி வச்சிருக்காங்க. ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் நம்ம டீடைல்ஸ் கேட்டுருக்கோம். இல்ல பை வாக் தான் அவங்க பல இடங்களுக்கு போறாங்க. அப்டக்ஷன் வந்து த்ரூ வாக் தான். ஹெல்த் கண்டிஷன் நார்மலா இருக்கு, கிரிட்டிக்கல் எதுவும் இல்லை. தே ஆர் அண்டர் கண்டினியூஸ் மானிட்டரிங். சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் இஸ் பீயிங் கிவன். அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கோம். எந்த கட்சியிலும் இல்ல இப்போதைக்கு. 11:30க்கு தேட ஆரம்பிச்ச காவல்துறை 4 மணிக்கு தான் அந்த மாணவியை கண்டுபிடிச்சாங்க. ஒரு 5 மணி நேரம் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில வந்து மாணவியை கண்டுபிடிக்க. அதான் நடுவுல வந்து ஒரு பெரிய செவர் இருக்குங்க. செவருக்கு தாண்டி தான் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த செவருக்குள்ளேயும் போய் தேடி இருக்கோம். ஆனா பட் அந்த இடத்துலயும் வந்து பிட்ச் டார்க்னஸ், ஒரு கும் இருட்டா இருக்கு அந்த இடமும். ஸோ தேடி வர்றதுக்கு அது கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. ஏன்னா வந்து நம்ம 3 ப்ரெமிசஸ் தேடணும். ஒன்று வந்து சிஐடிக்கு பேக்கில் தேடணும், ஜிபிடிக்கு பேக்கில் தேடணும், தென் நம்மளோட பிஎஸ்ஜியோட பேக்கில் தேடணும். அது இல்லாத ரயில்வே ட்ராக் வரைக்கும் போகணும். ஏன்னா வந்து நீங்கள் எல்லாமே லோக்கல் தான். அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ நைட்டில் வந்து வெளிச்சம் இல்லாத டயத்தில் நம்ம சர்ச் லைட்டை வச்சு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 100 போலீஸ் வந்து அந்த இடத்துல கோமிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கார்னர்ல ஒரு ரொம்ப வந்து இருட்டான ஒரு பகுதியா இருந்ததுனால நமக்கு கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்க கொஞ்சம் சிரமமா இருந்தது. தவறான இன்ஃபர்மேஷன். என்னங்க, விக்டிமோட போன் பறிமுதல் செஞ்சிருக்கோம், விக்டிமோட ரிங் பறிமுதல் செஞ்சிருக்கோம். தென் அந்த திருட்டு போன வெஹிக்கிள் ரிலேட்டட் திங்ஸும் பறிமுதல் செஞ்சாங்க. அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல இல்ல, அவங்களா தான் வெளியே வந்தாங்க. மது போதைன்னு நான் முதல்ல சொல்லிட்டேங்க. தேங்க்யூ. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் நேசராஜ் மற்றும் வேல்ராஜ்.